ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். அடியேன் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் நாகப்பட்டினம் 4 கால் மண்டபம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப்புக்கு அருகில் மெய்கண்ட ஸ்ரீ மெய்கண்ட மூர்த்தி சுவாமி திருக்கோவில். இந்த முருகப்பெருமான் திருக்கோவில் மிக பழமையான சக்தி பெற்ற முருகர் திருக்கோவிலில் ஒன்றாகும். இந்த திருக்கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி கோவிலினுடைய சிவாச்சாரியார் அவர்களிடம் நாம் சிறு பேட்டி எடுப்போம். வணக்கம். எங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த திருக்கோவிலின் சிறப்புகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அரகர நம பார்வதி பரதே, அரகர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கை கண்ட நெல்லிக்கனி போல கரம் கண்டு என் உளம் குளிரவே வந்த உத்தமர் தியாகேசர் பெற்ற மெய்கண்ட வேலாயுதா வேலாயுதா என்று அழகமுத்து புலவர் இந்த ஆலயத்திலே 108 பாடல் வேலாயுத சதம் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம். அதுபோல் மெய்கண்ட மூர்த்தி என்று முருகன் ஸ்தலம் நாகையிலே தனியாக முருகன் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. முன்னொரு காலத்திலே அழகமுத்து புலவர் என்ற ஒரு அன்பர் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து ஆலயத்துக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவர் உடலில் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு வாய் பேச முடியாத ஊமையாக அவர்களுடைய இறைவன் படைப்பிலே அப்படியாக ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும் பொருட்டு கோயிலில் பரிசாரகர் கொடுக்கும் சாதத்தை நித்தியம் சாப்பிட்டு தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கும் பொருட்டு ஒரு நாள் அயர்ந்து தூங்கிவிட்டார் வாகன மண்டபத்திலே. அந்த நேரத்திலே இந்த பரிசாரகர் அழகு அழகு என்று 3 முறை கூப்பிட்டு சாதத்தை கொடுக்க எண்ணினார். அப்பொழுது அந்த தூக்கத்தில் இருந்ததினால் இந்த சாதத்தை அவர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத போய்விட்டது. இப்படியாக இரவு 1 மணி அளவிலே அவருக்கு பசி ரொம்ப மிகுந்து காணப்பட்ட போது ஊமை பாஷையிலே சத்தம் போட்டுக்கொண்டு இந்த இடத்திலே வந்து சத்தம் போடுகிறார். அப்பொழுது முருகனே பரிசாரகராக வந்து அவருக்கு சாதத்தை குமரகுருபரருக்கு கொடுப்பது போல ஊட்டி விடுகிறார். அவருடைய வெண்குஷ்ட நோய் பாதிக்கப்பட்ட உடல்நிலை சீரடைந்து விடுகிறது. வாய் பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விடுகிறது. உடனே எம்பெருமான் காட்சி கொடுத்து அவருடைய நாக்கிலே வேலாயுதா என்ற ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார். நாக்கில் எழுதும் பொருட்டு அவருக்கு அந்த பாடக்கூடிய கவித்திறமை அதிகரித்து விட்டது. இறைவனை பற்றி பாடும்போது இறைவன் காட்சி கொடுக்கிறார். இன்றே நான் ஐக்கியம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும்போது அதிகமான இடங்களிலே இந்த கவியை இந்த தமிழ் மொழியை பரப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். உனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வழி இதை நீ பயன்படுத்தி கொண்டு பல இடங்களிலே இந்த எல்லா கவியையும் பரப்பி சென்று நான் குறிப்பிட்ட நேரத்திலே உன்னை ஐக்கியம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். இறைவன் மறைந்து விடுகிறார். மறுநாள் காலை பொழுது இவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். ஏட்டு சுவடிகளை ஓலைச்சுவடிகளை வைத்து பாடிக்கொண்டிருக்கும்போது அனைவருக்கும் ஒரு வியப்பாக இருக்கிறது. நேற்று வரை ஊமையாக இருந்தாரே, வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டாரே, இவர் எப்படி பாடுகிறார் என்று கேட்கும்போது அவருக்கு யாருக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்படியாக அவர் தேசாந்தரமாக கிளம்பிவிட்டார். இப்படி திருநெல்வேலி பக்கம் ஏதோ முருகன் ஆலயத்தில் பாடியதாக சொல்கிறார்கள். அதுக்கு சரியான சுவடுகளோ ஆதாரங்களோ நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. இப்படியாக காலம் உழன்று கொண்டிருக்கும் தருவாயில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு சீர்காழி அருகிலே திருக்கோலக்கா என்ற இடத்திலே ஒரு ஆழி மண்டபத்திலே அமர்ந்து இந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். இவர் மானசீக குருவாக அப்பர் சுவாமிகளை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அன்றைய தினத்திலே சித்திரை மாத சதயம் என்ற ஒரு நாள் வரும். அது அப்பர் ஐக்கியமான நாள். திருப்புகலூர், நமது நாகைக்கு அருகமையில் உள்ள ஊர் திருப்புகலூர். அப்பர் ஐக்கியம் பெற்ற ஒரு ஸ்தலம் திருப்புகலூர். அப்பருக்கு கைலாய காட்சி கொடுத்தது திருவையாறு. ரெண்டுக்கும் நம்ம ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. ஆடி அமாவாசை என்று கைலாய காட்சி கொடுத்தது அப்பருக்கு. இங்கே வந்து அப்பர் சுவாமிகளை ஐக்கியம் செய்து கொள்கிறார் இறைவன். அன்றைய தினத்திலே இவர் மானசீக குருவாக அந்த அழகமுத்து புலவர் அப்பர் சுவாமிகளை ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. அந்த வகையிலே அன்றைய தினத்திலே இவருடைய
திறவு புகழ் என்ற 100 பாடல்களை முற்றோதுதல் செய்யப்பட்டு இறைவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அழகமுத்து புலவருடைய விக்கிரகத்தை திருவீதியுலா எடுத்து சென்று இறைவனுக்கு நேர்பகுதியிலே இவருடைய பாடல்களை பாடி இவர்களுக்குள்ள உரிய கதை, அதாவது நீலா வடக்கு வீதியில் அம்பலவாணன் செட்டியார் என்ற ஒரு செட்டியார் இருந்திருக்கிறார், சேனைக்கொடை செட்டியார். அவர் வழியில் வந்தவர். அந்த வரலாறுகளை படித்து இறைவனோடு அழகுமுத்து புலவரை உள்பகுதியில் வைத்து கதவை சாத்தி விடுவார்கள். சாம்பிராணி புகை போட்டு இறைவனோடு அன்று ஐக்கியமாவதாக ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தொன்மை வாய்ந்த ஸ்தலம் இது. ஒரு புறம் இருக்க, தேவசேனா திருமணத்தின் போது தேவசேனாவிற்கு சீர்வரிசையாக ஐராவதத்தை இந்திரன் கொடுத்ததாக ஒரு வரலாறு, குபேரனை பிரதிஷ்டை செய்ததாக ஒரு வரலாறு. நமது ஆலயத்திலே மயூரம், அதாவது மயிலுக்கு பதிலாக ஐராவதம் இருக்கும். அந்த ஒரு காட்சி நாம் இங்கு இறைவனுக்கு நேர்பகுதியிலே யானை உருவம் இருக்கும், அதை நாம் காணலாம். அதுபோல் வடக்கு திசையிலே குபேரன் மூலையிலே குபேரன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த குபேரன் விக்கிரகத்தையும் நாம் நித்தியப்படி தரிசனம் செய்யலாம். ஐப்பசி மாத அமாவாசை, மாத அமாவாசைகளில் சிறப்பு வழிபாடுகள் அந்த குபேரனுக்கு நடைபெறும். அதுபோல் அக்ஷய திருதி அன்று அந்த குபேரனுக்கே உரிய லக்ஷ்மி குபேர ஹோமங்கள் செய்யப்பட்டு இறைவனுக்கு அனைத்து வகையான திரவியங்களும் ஹோமம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்து நிறைவான பிரார்த்தனை செய்யப்பட்டு குபேர வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அதுபோல் இன்னொரு முக்கியமான செய்தி, இத்திருக்கோயில் கண்டவர் ஆனந்தரங்கம் பிள்ளை புதுவை துபாஷ் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது புதுவையிலே பிரிட்டிஷ் ராணி அவருடைய அரண்மனைக்கு எதிர்ப்புறத்திலே சிவாலயம் ஒன்று இருந்ததாக ஒரு வரலாறு. அப்பொழுது அந்த காலை நேரத்திலே மணி ஓசை கேட்கும்போது மகாராணிக்கு, பிரிட்டிஷ் ராணிக்கு மிகவும் ஒரு இடையூறாக இருந்ததாகவும், அதனால் இந்த துபாஷை ஆனந்தரங்கம் பிள்ளையை கூப்பிட்டு இந்த கோயிலை உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும், இந்த இடத்துல வேறு சாதாரண இடமா ஆக்கிடுங்க அப்படின்னு இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. நாம் ஒரு இந்துவாக இருந்து இந்த ஆலயத்தை நாம் இடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று மறுநாளுடைய பிரிட்டிஷ் ராணியுடைய உத்தரவுப்படி அந்த ஆலயத்தை இடித்துவிட்டு மனம் வருந்தி 2 நாள் உணவு உண்ணாமல் தன்னுடைய செயல்பாடுகளில் குறை ஏற்பட்டு அமர்ந்து கொண்டிருக்கும்போது இந்த முருகன் நமது மேகநதி என்ற உப்புநாற்று பகுதியிலே நான் இந்த இடத்திலே புதையுண்டு இருக்கிறேன், என்னை நீலா தெற்கு வீதியிலே என்னை ஆவாகனம் செய்து ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்புவாயாக, உன்னுடைய மனக்குறை நீங்கும் என்று சொல்லியதாக ஒரு வரலாறு. அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை பாண்டிச்சேரி துபாஷியாக இருப்பதால் திருமலை ராயப்பட்டணம் தன் சேவகர்களோடு இங்கே வரும் பொழுது அந்த சேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மேகநதி உப்புநாட்டிற்கு வரும்போது அந்த விக்கிரகம் அங்கே இருக்கிறது. ஒரு கோயில் மிகவும் புதையுண்டு மிகவும் தொன்மையான கோயில் இருக்கிறது. அந்த முருகனை எடுத்து இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு. அதற்குரிய சிவனை நீலாயுதாட்சியம்மன் ஆலயத்திலே தாயார் உணவுக்கு வலதுபுறத்திலே கன்னிமூலையிலே கார்முகீஸ்வரர் என்று பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு தெரியப்படுத்துகிறது. ஆகையால் இந்த திருக்கோயில் கண்டவர் புதுவை துபாஷி ஆனந்தரங்க பிள்ளை. இந்த திருக்கோயிலிலே இறைவனுக்கு 108 பாடல் பாடியவர் அழகமுத்து புலவர் என்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். எம்பெருமான் முருகனுக்கு கிருத்திகை வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதுபோல் மாதத்தில் 2 சஷ்டியும் சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகிறது. அக்ஷய திருதியை வழிபாடுகள், ஏனைய வழிபாடுகள் தைப்பூசத்திலே இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஒரு உத்தரவிற்கிணங்கவும் இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஒரு ஆதரவோடு சிறப்பாக தைப்பூச உற்சவம் இந்த ஆலயத்தில் நடைபெறும். பக்த கோடிகளெல்லாம் நிறைவாக இறைவனை எம்பெருமான் மெய்கண்ட மூர்த்தியை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இன்னொரு சிறப்பான செய்தி விட்டுட்டு அதில் என்னென்னா, இந்த ஆழி மண்டபத்தில் அழகமுத்து புலவர் அவருடைய ஆன்மா அங்கு அவர் இறந்து விட்டார். அவருடைய ஆன்மா இந்த ஆலயத்து உள்பக்கம் கொடிமரம் வரும்போது பக்தர்கள் எல்லாம் சாயிரட்சை பூஜையில் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு உருவமானது உள்ளே செல்கிறது, அதாவது சித்திரை மாத சதயத்தன்னைக்கு. அப்போ எல்லோரும் சத்தம் போடுறாங்க, யாரோ உள்ளே போகிறாங்க, குருக்கள் அர்ச்சகரே வெளியில் அவரை போக சொல்லுங்கன்னு. அப்போ தான் சுவாமியே சொல்கிறார், இது என்னுடைய பக்தர், இவர் என்னுடைய உண்மையான ஆத்மார்த்த பக்தர்,
அதனால் அவர் என்னோட ஐக்கியமாறானும் அசரீரி வாக்கு கேட்கிறது. அதனால தான் இந்த மெய்கண்டமூர்த்தி உண்மையான ஒரு தன் பக்தரை கண்டமூர்த்தி. அதற்கு ஒரு சுருக்கமாக மெய்கண்டமூர்த்தி உண்மையான பக்தரை தன்னோடு ஐக்கியம் செய்து கொண்டார். உண்மையான பக்தரை இந்த ஆலயத்தில் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு. அதனால் இந்த ஆலயத்தில் எப்போதும் சிறப்பு வழிபாடுகளில் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருளில்லாதவருக்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லாதவருக்கு இவ்வுலகமில்லை என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்கவும், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் எவையும் திருவடி காணாது என்ற வாக்கிற்கிணங்க இறைவனை நிறைவாக தரிசனம் செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் தொடர்ந்து அதிகமாக கூட்டம் இந்த வெத்தலை தீபம் ஏற்றி இறைவனை பொதுமக்கள் வழிபாடு செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் அனைவரும் வருகை தந்து எம்பெருமானுடைய திருவுருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் நன்றி. அற்புதமான ஒரு விளக்கத்தை சேனலுக்காக கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம்.